கரூர் தாந்தோணி மலையில் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சால்வை, மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். பிரச்சாரத்தில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மின்னல் போல வந்து செல்பவர்கள் போல அல்லாமல் தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் பொதுக்கூட்டம் போன்றது என கூறினார். மேலும் ஜெயலலிதா ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை குறிப்பிட்டு பேசிய அவர், மக்களை நம்பியே தாம் அரசியல் செய்வதாகவும் மற்றவர்கள் பணத்தை நம்பி இருப்பதாகவும் தெரிவித்தார். அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் வாங்கணுமா இல்லையா? தங்க வாங்கின பிள்ளை கையை தூக்கு, கையை தூக்கு. நீ என்ன தூக்குற? அக்கா வாங்கிருச்சா? சரி. லேப்டாப் வாங்கின பிள்ளை கையை தூக்கு. பார், எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்துல கிடைச்சிருக்கும். லேப்டாப் கொடுத்த, மடிக்கணினி கொடுத்தோம். 52 லட்சம் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். தாலிக்கு தங்கம் 8 கிராம் தங்கம் கொடுத்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. பிள்ளையில்லா சைக்கிள் கொடுத்தோம். 100 யூனிட் மின்சாரம் எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்தோம். ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 25,000 கொடுத்தோம். கிராமத்தில் ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், பசுமை வீடு கொடுத்தோம், ஆட்டுக்கொட்டாய் மாட்டுக்கொட்டாய் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்தோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 பணம் கொடுத்தோம். சமுதாய வளைகாப்பு நடத்தினோம். குழந்தை பிறந்தா பரிசு பெட்டகம் கொடுத்தோம். கருவில் இருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா. அந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் தரமுனார். 28 மாசம் கொடுக்கல. எடப்பாடியார் போற பக்கமெல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா 1,06,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மீதி 1,20,00,000 பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா பொய்யா? தகுதி இல்லையா? அப்ப இந்த தடவை ஓட்டு கேட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு எங்ககிட்ட ஓட்டு கேட்க தகுதி இல்லைன்னு சொல்லும். சரியா? ஓட்டு கேட்க உள்ளே விடாதீங்க. வந்துட்டு போயிட்டாங்களா? அவங்கள மின்னல் மாதிரி. ஆனா நம்மளாம் அப்படியெல்லாம் இல்ல, பொதுக்கூட்டம் மாதிரி. ஒன்னொன்னும் இந்நேரம் அவங்க ஒரு நகரத்தையே முடிச்சிருப்பாங்க. ஆனா நானே அப்படியெல்லாம் இல்ல. அதனால என்ன கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க. அவங்க கொடுக்கறதுக்கு தங்கம் கொடுக்கலாம்னு கணக்கு போட்டு ஜெயிக்க முடியல. இப்ப பட்டி போட்டாங்க, மனித பட்டி. நீங்க நல்லா சிந்திக்கணுமா? ஆடு மாடை பட்டியல் அடைப்போம். நம்ம மனுஷனை பட்டியல் அடைச்சு சாராயம் கொடுத்து, பணம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, ஓட்ட மண்டையை கழுவி ஓட்ட வாங்குற ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சவர் அவரு தான். நம்ம அங்க போலாமா? நமக்கு என்ன சோத்துக்கா இல்ல? அந்த கொடுக்குற காசை வாங்கி தான் பிழைக்கிறோமா? அங்கெல்லாம் போகவே போகக்கூடாது. அதுக்கு திறக்க கூடாதுன்ட்டாங்க, அது வேற. ஆனா வீதியிலே உட்கார வச்சுக்கிறாங்க. எங்க உட்கார வச்சாலும் சரி வாங்கிக்கங்க. ஒன்னும் மம்முட்டி எடுத்து வெட்டி சம்பாரிச்ச காசுலாம் இல்ல. சாராயத்துல சம்பாரிச்ச காசு 1 லட்சம் கோடி. இந்த விடிய ஆட்சி 5 வருஷத்துல கடன் வாங்கினது 5,4 லட்சம் கோடி. அதுல நம்ம ஊர் எம்எல்ஏ அடிச்ச காசு 1 லட்சம் கோடி.